செய்திக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமா? அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆம் சுவாமி, உங்க அன்பு கட்டளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமை அழைத்த நோக்கம் உண்டு, அடிமை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. உன் சித்தம் உன் திட்டம் நிறைவேற்ற ஆண்டவரே. குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளீராக. இனி வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக தாழ்த்தி உடைய கருத்தை தந்து செபிக்கிற பொறுப்படுத்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பற்றி சாட்சி கூறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, அந்த சாட்சி, இந்த சாட்சி, என்னை ஆசீர்வதிச்சாங்க, என்னை உயர்த்தினாங்க, நிறைய சாட்சிகள் சொல்லுவோம். ஆனால் அவர்களை குறித்து இயேசு என்ன சாட்சி சொல்கிறார்? அதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பு. நம்ம சொல்கிறோம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பற்றி எழுச்சியாக சாட்சி கூறுகிறார்கள். ஆனால் இயேசுக்கோ அவர்களை குறித்து கூறுவதற்கு எந்த சாட்சியும் இல்லாதிருக்கக்கூடும் அப்படின்றாங்க. இந்த நாட்களில் நம்மளை குறித்து ஆண்டு ஒரு சாட்சி சொல்லணும். நம்மை குறித்து இயேசு என்ன சாட்சி கொடுக்கிறார்? நம்மளுடைய அதாவது இன்றைக்கி ஒரு பிள்ளையை குறித்து நம்ம சொல்லுவோம், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அவள் நல்லா ஆக்டிவாக இருப்பா, பரிசுத்தமாக இருப்பா, உண்மையாக இருப்பா, அவள் தெய்வ பக்தி உள்ள மாதிரி நம்ம சொல்லுவோம். அது வெளியரங்கமாக தெரிய ஒரு காரியம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம உள்ளான அந்தரங்கத்தில் உள்ள காரியங்களை குறித்து யார் சாட்சி கொடுப்பாங்க? அவங்க தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். அதுக்கு சில நான் ஒரு 3 உதார புருஷர்களை மாத்திரம் அந்த இடத்துல நான் எடுத்துருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாட்களில் நம்மளோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படிக்கு ஜெப சிந்தனையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளுக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. என்னாகமம் 12வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், என்னோடு கூட என்னாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 8 முடிய யாராவது ஒருத்தர் நம்ம எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 12. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயமா இருக்கல. கடந்த நாட்களில் பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு இடத்துல சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சண்டே கிளாஸ் எடுக்கும்போது அங்கே ஒரு பூசாரி குடும்பம் என்கிட்ட, நான் ஒரு டூர் போனோன்னே ஒரு இன்னொருத்தங்களை வச்சு சண்டே கிளாஸ் எடுக்க வச்சுட்டு நான் போயிட்டேன். அவங்க சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஏதோ விக்கிரங்களை குறித்து ஏதோ பேசியிருப்பாங்க போல. அப்படி பேசினோடனே அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு, அவங்க அப்பா ஒரு பூசாரி, அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு,
அப்போ அவங்க அப்பா வந்து இந்த இடத்துல இனிமேல் சண்டே கிளாஸ் நடத்தக்கூடாது, என் தொழிலுக்கே எனக்கு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ ஊர்லேருந்து வந்தோடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் சண்டே கிளாஸ் எடுத்திங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும், சண்டே கிளாஸ் நடக்கக்கூடாது, நாங்கள் வந்து ஒரு ஹிந்து, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை எப்படி நீங்கள் குறைச்சி பேசலாம் வைக்கலாம்னு சொல்லி அவங்க நான் டூர் போயிருந்தேன், அவங்கள சண்டே கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. உடனே அந்த சண்டே கிளாஸ் அப்புறம் அந்த காம்பவுண்டில் உள்ள அவர் சொன்ன நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்டாப் ஆகிட்டு. அவங்க அக்கா என்னை கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏம்மா நீ என் தம்பியை மன்னிச்சுக்கம்மா, நீ ஜோம் பண்ணாதம்மா, ஏம்மா என் தம்பிக்காக நீ கஷ்டப்படுறாதம்மா, என் தம்பிக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட நம்ம வந்து கத்தி வைக்கலை, அருவாள் கிடையாது, நம்மக்கிட்ட வெடிகுண்டு கிடையாது, பாம்பு கிடையாது, எது கிடையாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம யார்? நம்மளை குறிச்சி. அதே மாதிரி நானும் இருக்கிற இடங்களில் இருக்கும்போது நான் ஒரு சில இடங்கள் நான் நிறைய இடங்களில் நான் இப்போ தான் ஹவுசிங் போர்டுக்கு போய் 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த இடங்கள்லாம் பார்த்தா எனக்கு ஏதாவது ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டுனா உடனே என்கிட்ட பழகினவங்க சொல்லுவாங்க, பார்த்தியா உன் கூட கடவுள் இருக்காங்க அப்படிம்பாங்க. அழிக்கிறதுக்கு தேவன் அல்ல, ஆனால் அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய தேவன் பெரியவன், அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக நம்ம எது நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தவறான முறையில் நான் சொல்ல வரல. அப்போது நம்ம ஜீவியம் அப்படியா அமையக்கூடியதாக காணப்பட வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்கிறாங்க, சாட்சியெல்லாம் என்ன செய்யணும்? காத்துக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு அடிக்கடி வருகிற பிரச்சனை வீட்டில் தான் நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் நம்மளுக்கு கனம் உண்டா? எப்படினாலும் எங்கேயாவது நோண்டி ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தும்மல் போட்டால் கூட ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் அமைதியாக என்ன செய்ய மாட்டாங்க, எப்படியோ ஒரு பிரச்சனை. அதை சத்துரு நம்மளுடைய வீட்டாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதன் மத்தியில் தான் நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு இந்த எண்ணாகம் 12வது அதிகாரத்தில் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிரியாம் ஆரோன் இருக்காங்க. மோசே எத்தியோப்பியஸ்திரியை விவாகம் பண்ணிடுறதுனால இடையில அங்கே சில சர்ச்சைகள் உண்டாகிறது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தா மோசேகிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, எங்கள் கூட பேச மாட்டாரா, எங்களுக்கு அப்புறம் பிறந்தவன் தானே நாங்கள் கையில் எடுத்து இவன் நான் அன்றைக்கி காப்பாற்றலைன்னா இவன் வந்து இன்றைக்கி வந்து அந்த இடத்துல நிற்க முடியுமா? நம்ம இயல்பாக பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக. அந்த அம்மா அப்படி சொன்னாங்களே தெரியாது, நான் சொல்கிறேன் எப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர் நினச்சிவோம் நமக்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து ஒரு பெரிய, நான் கூட நிறைய நாட்களில் என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது நான் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், இவங்க இப்படி தானே அப்படி தானே நிறைய பேசியிருக்கேன். இதுதான் நம்ம இயல்பான ஒரு குணம், மாம்சத்தில் இருக்கிற ஒரு குணம். அதுதான் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கோம், நம்ம மதிக்கல வைக்கல நிறைய பேசுவோம். ஏன்னா அது மாம்சத்தில் நம்மளால் தாங்க முடியாது, தாங்குகிற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் அந்த மோசையை தேவன் பயன்படுத்துறதை பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு கடுப்பு வந்துருச்சு. ஒரு கடுப்பு, அதான் பொறாமை தான் நிறைய உலகத்தில் பெருகிருக்கு. கூட பிறந்தவங்க கூட நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு நிலையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது இயல்பான நிறைய இடங்களில் பார்க்குறேன். அதுக்கடி என்னடா எங்கள் குடும்பத்தை பிரித்து விட்றீங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய நல்ல குடும்பங்கள் இருக்காங்க, ஒற்றுமையாக வாழ்கிற குடும்பங்க, நிறைய விட்டு கொடுக்குற குடும்பங்கள் இருக்கிறாங்க. இங்கே என்ன அவங்க தானே பொழைச்சி போட்டோம், நல்லா இருக்கட்டும், வச்சுக்கிட்டோம் அப்படின்னு போகிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து விட்டு கொடுக்க முடியாத சிச்சுவேஷன், தன்னுடைய உரிமையை இழக்க விருப்பம், அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நிறைய காரியம் நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னு பார்க்கணும். மிரியாம், ஆரோன், மோசே, மூன்று பேர் ஒரே தாய் வயிற்றில் வேலை செஞ்சுருக்காங்க, பிறந்திருக்கிறாங்க. ஆரோன் மிரியாம் மூத்தவங்க, மோசே தான் கடைசி. அப்படி தானேக்கா? மோசே தான் கடைசி, கடைக்குட்டி. ஹல்லேலூயா. அப்போது இந்த மோசே நிமித்தமாக தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வராங்க. வழிநடத்தி வருகிற வழியில் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே இந்த மோசே நிமித்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆரோனுக்கு தெரியும் கர்த்தர் எதற்காக மோசை கூட சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா மோசை வந்து சின்ன வயசுலேயும் அந்த 40 வயசு இருக்கும்போது ஓடிட்டார். இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே பார்வனுக்கு பயந்து போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். 80 வயசில் வந்து நிற்கும் போது தான் இவங்க வராங்க. யார்? மிரியாம். அப்போ அவங்களோட வயசில் பெரியவங்களாக தானே இருப்பாங்க, நிறைய பக்குவங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பக்குவங்கள் இல்லாத போல் நம்ம என்ன செய்கிறோம், வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் என்ன அப்படின்னா அவங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்குள்ளே என்னென்னா தேவன் மோசையை பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மோசையை கொண்டு மாத்திரமா கர்த்தர் பேசுவார், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, நாங்களும் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, நாங்களும் ஆராதனை நடத்துகிறோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு. இப்போ நிறைய ஊழியங்கள் நடக்கிற இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்தோம்னா ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு சரியான ஒரு மேடை கிடைக்காது.
நிறைய இடத்துல கடந்த நாட்கள் பார்த்தா ரொம்ப வருஷம் இருக்கும் ஒரு சகோதரர் வந்து சொன்னார், நான் அவங்க கூடயே தான் ஊழியத்தில் இருந்துகிட்ருக்கேன், ஒரு நாள் கூட எனக்கு ஸ்டேஜில் ஒர்ஷிப் பண்ண கொடுக்க மாட்டாங்க, அவங்க கூடயே தான் இருந்துகிட்ருக்கிறேன், ஒரு நாளாவது என்னை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னை கார் கழுவ தான் விடுவாங்க, என்னை கார் துடைக்க தான் விடுவாங்க, அதனால எனக்குள்ள அழைப்பு கார் துடைக்கிறதா, எனக்குள்ள அழைப்பு அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்படிப்பட்ட அதாவது பயன்படுத்துறதுக்கு என்கரேஜ். நம்ம கான்கிரேட் ஜபக்குள் அப்படி கிடையாது. நம்ம அக்கா எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி எல்லாரும் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் ஒர்ஷிப் பண்ண மாட்டேங்களா, ஏங்கிட்டு தான் கிடக்காங்க. சரியா? அதனால நம்மலாம் கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படி மோசையை பயன்படுத்தும் போது இவங்களுக்குள்ள ஏன் ஓட்ட மட்டும் தான் பேசுவான், எங்கிட்ட பேச மாட்டாரா, நீ சான்ஸ் கொடுக்கல, நீ விட்டு கொடுக்கல, நீ இப்படியே மோசை மேலே பல குற்றங்கள், பல விதமான குற்றங்களை அவங்க சுமத்துனாங்க. அதுதான் அதாவது இதுக்குடைய ஆழங்கள் எவ்வளவா இருக்கலாம். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஞானத்தின்படி கொஞ்சம் வெளிச்சத்தின்படி நம்ம இயல்பான ஒரு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல மோசே அமைதியாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய தேவனுடைய ஜனமே, நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம அமைதியாகவே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது தேவன் எழும்புவார் அப்படிங்கிறத நான் இந்த மோசே இந்த எல்லாரும் 12வது அதிகாரத்தில் நான் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மோசைக்கு இயல்பாகவே என்ன இருக்குன்னா சாந்த குணம் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவன் என்ன பூமியில் சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இல்லை. ஒருவேளை முந்தி எப்படி இருந்தாலும் தெரியாது, தேவனுடைய அழைப்புக்கு பின்பாக அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு டென்ஷனில் கொலை செஞ்சுட்டு ஓடினவர் தான் என்ன. அப்போது அதுக்கப்புறம் அந்த காட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே பல காரியங்களை கற்று என்னவோ ஒரு நடத்துதல் அவருக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்குள்ளே அவர் படிச்சிருக்கலாம் சாந்த குணங்களை. அதனால் சாந்த குணம் இருந்தார். அப்படி இதை பார்க்கும்போது பார்த்தா மிரியாம்கிட்ட சாந்த குணம் இல்லை, ஆரோன்கிட்ட சாந்த குணம் இல்லை, அப்படி தானே. அதனால் இந்த மோசையை மாத்திரம் அழைச்சது 3 பேருமே தான். ஆண்டு மிரியாம ஆரோன் அழைச்சாங்க மோசை கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மிரியாம மோசையை பாதுகாக்க வச்சுருந்தாங்க. குழந்தையில மிரியாம் தான் மோசைக்கு வாழ்வுக்கு முதல் ஒரு துணை. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, மிரியாம் அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருக்கும்போது அந்த பார்வனுடைய குமாரத்திட்டு போய் சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை வளர்க்க ஒரு தாயை கூட்டிகிட்டு வரேன். அன்றைக்கி அவங்க போகலைன்னா அந்த பிள்ளைய அன்றைக்கி மோசையை கொண்டு வந்திருக்க முடியாது. அவங்கள தேவன் ஒரு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்தியிருக்க. இன்றைக்கி நம்மளையும் ஒவ்வொரு சில காரியங்களுக்காக தேவன் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவனுக்காக பயன்படலைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பயன்பட்டுட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பயன்பட்டு இருக்கிறோம். அது நாளாக கூட நாட்கள் செல்ல கூட நமக்கு அது தெரியலாம். நம்ம நினைப்போம் அந்த இடத்துல கொண்டு போய் எனக்கு தேவன் வச்சுருந்தா ஒரு நோக்கம் இருந்திருக்கு, முதல்ல எனக்கு தெரியலை, இப்போ காலங்கள் கடந்த பிறகு தெரிஞ்சு எது காட்டி கொண்டு வச்சாருன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்படி தான் இந்த மோசையை கொண்டு போய் அந்த இடத்துல தேவன் வைத்தாங்க. இன்றைக்கி மோசைக்கு விரோதமாக இவங்க பேசினாங்க. தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அதிகமாக நெருக்கப்படலாம், அதிகமாக இன்றைக்கி நினைக்கலாம். நிறைய இடங்களில் பார்த்தா, ஐயோ எங்களுடைய சகோதரனால அப்பா என்னுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளால் நான் பல விதத்தில் பாதிக்கப்படுறேன், சமாதானத்தை இழந்து போகிறேன், மன அமைதியை இழந்து போகிறேன், மன அழுத்தத்துக்கு ஆளாகிற, தூக்கமே எனக்கு வர்றதில்லை, எனக்கு பல பிரச்சனை, எனக்கு அவங்கள எதிர்த்து பேசவும் முடியலை. கடந்த நாளுக்கு இப்போ இன்றைக்கி 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. அப்போ அந்த காரியத்தை என் மகள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அவங்க நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்கம்மா, அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு வார்த்தை. அப்போ எங்கள் பாப்பா நிறைய வார்த்தைகள் இப்படி சொல்லிட வேண்டியதெல்லாம் மம்மி அப்படின்னா சொல்கிறதுலாம் பெருசு இல்லை. அடுத்த நேரம் அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய விளைவை உண்டாக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும். ஆனால் அந்த வார்த்தையை வந்து பேசும்பொழுது பிறர் காயப்படுவாங்களே நினைக்காத அளவுக்கு சொந்தக்காரங்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ பேசிடுறாங்க. ஆனால் நம்ம காயப்படுறோம். நம்ம காயப்பட்டு நம்ம திரும்ப பேசக்கூடிய சூழல் வந்தால் கூட சில விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துருக்கோம். அப்படி தானே? அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அடுத்து என்ன வரும்னா கண்ணீர் தான் வரும். அடுத்து என்ன வரும்னா இறுதியத்தில் ஒரு படபடப்பு வரும், இறுதி ரொம்ப கஷ்டப்படும். நம்மளால் அன்றைக்கி அந்த நாட்களில் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது, கடத்த முடியாது. ஏதோ பலன் இருந்தால் தான் அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்னா கடந்து போக முடியும். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். தேவ அடைக்கிறதுக்குள்ளே அப்படியே வந்து பக்குவப்படுறதுக்கு தான் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது சில பிரச்சனை வந்து நம்மளால் தாங்க முடியாத சிச்சுவேஷன் தான் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு தான் முறையிடுவோம். மோசே அது கூட செய்யலை. மோசே அதை கூட சரி ஆண்டுக்கு போய் முறையிட்டாரா, எங்கள் அண்ணன் என்னை இப்படி சொல்லிட்டா, எங்கள் அக்கா என்னை இப்படி சொல்லிட்டு முறையிடவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா அமைதியாக இருந்தாருங்க. இவருடைய அமைதியானது கர்த்தருக்கு இருக்க முடியலை, கர்த்தரால் தாங்க முடியலை, சகிக்க முடியலை. பார்த்தாரு, என்ன மிரியாம ஆறாலும் ஒரே அடியாக என் பிள்ளையை போட்டு வதைச்சிட்டு இருக்காங்க, என் பிள்ளையை பிடிச்சி இல்லாத என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே, நானும் பொறுத்து பார்த்துட்டே இருக்கிறேன், பொறுமைக்கு அளவே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்களே, இது இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவர் இறங்கிட்டேன்.
அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அதுதான், உங்களுக்கு எனக்கும் அதுதான். நாம் பொறுமையாக இருந்தால் அவர் எழுப்பிடுவார், நம்ம அமைதியாக இருந்தால் அவர் எழுப்பிடுவார், நாம் சத்தம் போடாமல் இருந்தால் அவர் பேசிடுவார், நம்ம வழக்காடாமல் இருந்தால் அவர் வழக்காடிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நான் அதை வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பல காரியங்கள் அதில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நினச்ச ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அந்த மோசைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கப்பா. உடனே கூப்பிட்டாரு, 3 பேர் வாங்கினாரு, 3 பேர் போனாங்க. அடுத்து 2 பேரை மட்டும் வச்சு ஆண்டு பேசினார். இந்த மோசையை பார்த்து சாதாரணமான ஆளு நினச்சிட்டிங்களா? நான் மறை பொருளாக அல்ல, தீர்க்க தரிசனத்தினாலும் அல்ல, சொப்பனத்தினாலும் அல்ல, அவன்கிட்ட நேருக்கு நேர் பேசுவேன், முகமுகமாய் பேசுவேன். என் தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகான ஒரு சர்டிஃபிகேட் தேவன் மோசையை பார்த்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா, கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு விரும்ப வேண்டும். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். எனக்கு அது வேணும் ஆண்டவரே. இந்த பக்குவம் இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை வருது, எவ்வளவோ போராட்டம் வருது, உறவுகளை காத்துக்கொள்ள முடியல, உறவுகளுக்கிட்ட விரிசல் எல்லாம் வருது. இந்த பக்குவம் எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. இன்னைக்கு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளோ நாள் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தேவன் சாட்சி கொடுக்குற ஒரு மனுஷனாக மோசே காணப்பட்டார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் எழும்பி சாட்சி கொடுக்கணும்னா, என்னுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் எனக்காக இந்த இடத்துல சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்படிப்பட்ட ஒரு சாந்தமான தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமான அந்த அடித்தளத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும்னா கடந்து வரணும். அப்போ தான் தேவன் எனக்காக எழும்ப எழுதுவார். அதுக்காண்டி எழும்பி எத்தி வீட்டுக்காரங்க என்னை பகைக்காங்க, அவர்கிட்ட போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? இல்லை. என் சொத்தை பிடிக்கிட்டா எங்கள் அக்காக்காரி அவர்கிட்ட போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? இல்லை. எங்கள் அண்ணன் என்னை எப்படி பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட்ட இடத்துல நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ அந்த இடத்துல தூக்கி நிறுத்துவார். ஏன் அப்படின்னா, நான் சாந்த குணம் உள்ளவளாய் என்னுடைய சமூகத்தில் என்னை அடக்கி உடைக்கி நான் காத்து கொண்டு இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட அரிய பெரிய காரியங்களை தேவன் எனக்கு என்ன செய்வார்னா செய்வார். பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். எப்படி எழுப்பினார் பார்த்தீங்களா? என்ன என் மோசைக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்க? மோசையை குறித்து என்ன? அவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் மேலேருந்து பார்த்துட்டே இருந்தார். அல்லேலூயா. அவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் பேசுகிறது இவங்க என்னெல்லாமா பேசியிருக்கலாம். ஆனால் மோசைக்கிட்ட நேராக சொல்கிறாங்க. ஏன்னா வாட்ட மட்டும் தான் அவர் பேசுவாரா? இன்றைக்கி நிறைய இடத்துல ஒரு அக்கா தங்கச்சி அற்பமாக என்றாங்க, தங்கச்சி அக்கா 2 அக்காமார்கள் அற்பமாக என்றாங்க, மாமியாரை மருமகள் அற்பமாக என்றாங்க, அம்மாவை பிள்ளை அற்பமாக என்றா, தகப்பனை மகன் அற்பமாக என்றான், பக்கத்து வீட்டுக்காரங்க அற்பமாக என்றாங்க, உறவில் மாமா மச்சா குழந்தை இருந்தாலும் இந்த குடும்பத்தை அற்பம், ஒவ்வொரு குடும்பத்தை அற்பமாக என்றாங்க. பணக்காசு இல்லை, பிள்ளைலாம் படிக்கலை, அது அன்னாட காட்சி, எவ்வளோ அற்பமான எண்ணப்படுற ஒரு சூழ்நிலைலாம் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மத்தியில் கூட இந்த மோசையை போல ஆண்டுடைய சமுத்திர கிழங்கு என்னாகும் 12வது அதிகாரத்தில் மோசை எப்படி இருந்தார்ப்பா? அவர் மிரியாமுக்காக ஆரோனுக்காக எழும்புனது 2வது விதம். ஆனால் மோசைக்காக நீங்கள் எழும்பணும்னா அவர் எப்படி இருந்தார்? முதல்ல நீங்கள் கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்னார், கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு அப்பவும் சாக்கு பக்கம் சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியாது, ஏன்னா ஆடுகள் பேச தெரியும். ஆனால் உண்மையான அவர் சொன்னார். ஆடுகள் பின்னாடியே கிடந்ததுனால பாஷையெல்லாம் மறந்துடுச்சு அவருக்கு. நீங்கள் ஒரு 10 மாதம் வீட்டுக்குள்ளேயே உங்களை பூட்டி வச்சா உங்களுக்கு பேச்சு வருமா? யார் கான்டாக்டுமே இல்லாமல் செல்ஃபோன் எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் மைண்ட் எடுத்துக்காங்க. இவர் ஆடை கூப்பிடணும், பெபன்னு கூப்பிடுவார். அதான் அவர் பாஷை. அதுக்கு தண்ணி வைக்கிறது தான். அந்த பாஷை தான் அவருக்கு அதிகமாக வரும். அந்த பாஷை தான். அதனால அவர் சொல்கிறார், எனக்கு சரளமாக பேசக்கூடிய வாக்கில் வல்லவனாக இருந்தான்னு சொல்லி தான் நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தா அவர் சொல்கிறார், நான் இயலாமை உள்ளவன், என்னால் சரியாக பேச முடியாது. அப்பவும் ஆண்டவர் கோவப்பட்டுட்டு ஆரோன் அவனுக்கு அனுப்பித்தாரேன், நீ தான் போகணும். அதனால முதல் நாள் போராடினார், அப்புறம் கீழ்ப்படித்தார் மோசை. அந்த மோசை பாருங்கள், எல்லா காரியத்திலையும் அவருடைய ஒரு பெரியதான ஒரு காரியம்னா, எப்போ பார்த்தாலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பார், எப்போ பார்த்தாலும் விழுந்துருவார். மக்கள் கல்லெல்லாம் கொண்டு எரிய வந்தாங்க. அப்போ சொல்ல எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன, நீங்கள் நாசமாக போனால் எனக்கு என்ன, உங்களுக்கு ஏதோ ஆர்டர் சொன்னார், கூப்பிட வந்தால் என்னை பார்த்தா கல்லெறியுன்னு சொன்னாரா? இல்லை. அவர் என்னைக்கு ஆர்டர் தொடங்கி வச்ச அந்த காரியத்தை
கலப்பையில் கை வச்சுட்டு பின்னாடி திரும்பவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்தணும். கடைசி வரைக்கும் அதை நடத்தினார். மரணம் அடையும் மட்டும் நடத்தினார். மரண தருவாயில் அதை யோசுவா கையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீ தான் என்ன செய்யணும், ஆண்டுக்குள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பில். அப்போ நாமளும் தேவனுடைய காரியத்தில் கடமை பொறுப்பு அதிகமாக இருக்கணும். கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும், பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, பூரண சாந்தம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் பொறுமை சாந்தம்லாம் கம்மி தான். ஆனால் இங்கே இருக்க நிறைய பேருக்கு நிறைய பொறுமை சாந்தம்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக தேவன் எழும்புவார். எந்த இடத்துல உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதோ அந்த இடத்துல ஆண்டவர் வழக்காடுவார். நீங்கள் போய் பேச வேண்டாம். உங்களுக்காக பேசுறதுக்கு ஏதோ ஒரு நாவு அந்த இடத்துல போய் நிற்கும். அன்னைக்கு மோசைக்கு பிரத்யட்சமாக பேசுனது போல் இப்போ ஆண்டவர் ஒரு வெள்ளை கலர் அங்கி போட்டு ஒரு தாடி வச்சு அப்படி பேசுவார் நினைக்காதீங்க. உங்களுக்காக யாரையாவது கொண்டு போய் அங்கே பேச வைப்பார். உங்களுக்கு கிடைக்க அநியாயம் இழைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு தேவன் வைப்பார். உங்களை வெறுத்த இடத்துல உங்களை சிநேகிக்க தேவன் வைப்பார். உங்களை வேண்டாம் அற்பமாக எல்லா இடத்துல உங்களை கூப்பிடும்படி வைப்பார். இப்படிப்பட்ட பல காரியங்களை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் என்னன்னா, அவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க. அவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க. நீ விழுந்து கிடந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர் முகத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்துட்ருங்க. அவரை மாத்திரம் பார்த்துட்ருங்க. அவரை மாத்திரம் பார்த்து அவருடைய அன்பை மாத்திரம் சொல்லுங்கள். அவரை மாத்திரம் புகழ்ந்துட்டுருங்க. அவர் நடத்துகிற பாதைக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் செஞ்ச நன்மைக்கு நன்றி சொல்லுங்கள். ஜீவனோடு வச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களை உயர்த்தின உயர்வுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் அவர் செய்ய போகிறார். 1 2 கிடையாது. நீங்கள் விரல் விட்டு எண்ணவே முடியாது. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். நிறைய வைத்திருக்கிறார். நாம தான் பெற்றுக்கொள்ள தாமதிக்கிறோம். நாம தான் துரிதப்பட மாட்டோம். ஏனோ தானோன்னு இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இங்கே இருக்கிற எத்தனை பிள்ளைங்களுடைய எத்தனை பேரண்ட்ஸுடைய பிள்ளைங்க பெரிய பெரிய டாக்டராக வர போகிறாங்கன்னு தெரியல. பேரண்ட் எத்தனை பேர் டாக்டராக வர போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் மினிஸ்டராக வர போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் சயின்டிஸ்டாக வர போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் பெரிய பெரிய நிபுணராக வர போகிறாங்கன்னு தெரியல. உங்கள் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் லெவல் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய நன்மைகள் எல்லாம் ஏராளமே தாராளமே அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய தேவன் ஒரு கஞ்ச பேசுறாருன்னு சொல்லுவாங்களே, கஞ்சத்தனம் பண்றவர் கிடையாது. நம்முடைய தேவன் விசாலமானவர். அவர் செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னா கிரகிக்க முடியாது, ஆராய்ந்து முடியாது. எனக்காப்பா இது எனக்காப்பா. நான் நிறைய காரியத்தை பூரிச்சிருக்கிறேன். நான் இந்த நாட்களில் கடந்து வர ஒவ்வொரு பாதி நான் நோக்கி பார்க்கணும்னு சொல்வேன். ஐயோ எனக்கா இது, ஐயோ நான் நினச்சி பார்க்கலையே, இது எனக்கு வந்துச்சா அப்பா, என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தெல்லாம் தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காடி நான் பரிசுத்த வண்டின்னு சொல்ல வரல. நான் ரொம்ப நேரம் தேவ சம்பளத்தில் கிடைக்குன்னு சொல்ல வரல. இப்போ தான் சின்ன பிள்ளை நான் படிச்சுக்கிட்டே வாரேன். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டே வாரேன். கற்று அதை நான் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, செய்யணும்னு நினச்சிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன். மீதி அவர் தான் பொறுப்பெடுக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் என்னால் ஓட முடியும். ஆனால் அந்த ஓட்டத்தை முற்று முடிய அதை வெற்றி அடைய செய்கிறது அவருடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா நான் அவருடைய பலத்தில் சார்ந்து இருக்கிறேன். என் பலத்தில் நான் ஓடலை, அவருடைய பலத்தில். அப்படி தான் நம்ம ஓடணும். இதை பார்த்தா நம்மளுடைய கூட பிறந்தவங்க மத்தியினாலும் சரி, நம்மளுடைய பக்கத்தில் வீட்டு யாராக இருக்கட்டும், நம்மளுடைய சக ஊழியர் யாராக இருந்தாலும் சரி, சில காரியங்களில் நம்மளை குறித்து ஒரு சின்ன எண்ணங்கள் கூட வரலாம். எப்படி இருந்தாங்க இன்றைக்கி, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். அது சந்தோஷத்துலேயும் சொல்லலாம், பொறாமையிலையும் சொல்லலாம், எரிச்சல்லையும் சொல்லலாம். நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அவர் இன்னும் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என் வீட்டிலேயே எனக்கு கனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. என் வீட்டிலேயே எனக்கு கனம் இல்லை, அப்போ எப்படி மற்றவங்க மக்கள் எனக்கு கனம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவருக்கே அவர் வீட்டில் கனம் இல்லாமல் தான் போச்சு. அவருக்கே அவர் வீட்டில் என்னதில்லை கனம் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் இடத்துல உங்களை கனப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்வே சமூகத்தில் எவ்வளோ வியாபலப்பட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதாப்பா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்காங்களாப்பா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி யார் அப்படின்னா நம்ம உறவுகள் தான். ஏன்னா அந்த உறவினுடைய காரியம் நம்மளால் சகிக்க முடியாதனால நம்ம அதுக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறோம். உங்களையும் இனியும் கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதனால தான் சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறோம். இன்றைக்கி அதுலேருந்து நம்ம எழுப்பணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை என்னால் இதை தாங்கிக் கொள்ள பலன் தாங்க, சகித்து கொள்ள பலன் தாங்க.
விட்டு கொடுக்க பலன் தாங்க, பொறுத்துக்குள்ள பலன் தாங்க. அவங்களையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் நடத்துங்க. நான் உங்கள் பிள்ளை, உங்கள் நாம என்னெல்லாம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த நடத்துதலுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், போயிடணும். அப்படி போகும் பொழுது அரிய பெரிய காரியங்களை தேவன் நம்மளுக்கு செய்வார். மோசையினுடைய காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா யோபு 1ஆவது அதிகாரத்தில் 1:8 எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோபு பற்றி எப்படி சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தமனோ பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் அவன் காணப்படுகிறான். 3 காரியம் அவன்கிட்ட காணப்படும். உத்தமனாக காணப்படுகிறான், சன்மார்க்கனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் என்று சாட்சி தேவன் கொடுக்கிறான். பிசாசிட்ட ஆண்டவர் மோசை குறித்து கூட பிறந்தவங்க மத்தியில் சாட்சி கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, உறவுகள் மத்தியில் நீ சும்மா என் பிள்ளையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத, என் பிள்ளை கூட முகமுகமாக நான் பேசுவேன், என் பிள்ளை கூட பிரத்யட்சமாக நான் வெளிப்படுவேன், அவன் லேசிப்பட்ட ஆளுன்னு நினச்சிருக்கியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. அதனால கடைசி வரைக்கும் மோசைக்கு முன்னால் ஆரோனும் மிரியாமும் பயந்து இருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில் உங்கள் பேச்சு எடுப்படலை, என்ன அற்பமாக நினச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் கொண்டு உங்களுக்கு கலங்கிற விளக்கமாய் தேவன் வைக்கப்படுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணாதான் அடுத்த காரியம் நடக்க போகுது. நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்ககிட்ட ஓடி வருவாங்க உங்கள் மூத்தவங்க. அதான் சிறியவனால பெரியவன் என்ன செய்வானா, ஆசீர்வதிக்கப்படுவானா. அதனால நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெரியவங்க வரலாம், உங்கள் மாமியார் வரலாம், உங்கள் அம்மா வரலாம், உங்கள் அப்பா வரலாம். எம்மா ஜெபம் பண்ணிக்கோ, எம்மா இதை ஆசீர்வதிச்சிருமா, அதை பிளஸ் பண்ணிடுமா, நீ வந்து அந்த காரியத்தை முன்னாடி நின்றுமான்னு சொல்ல போகிறாங்க. அப்போ மோசே மாதிரியான காரியங்களை தேவத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே எப்படி இருந்தார், தன்னை தாழ்த்தினார். தேவ சமூகத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் விழுந்து கிடப்பார், என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருப்பார், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணும் ஓடிட்டே இருப்பார். அதனால தேவன் அவருக்காக எழுந்தார். இன்னும் நிறைய இருக்குது, காலம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் முடிக்க போகிறேன். அடுத்து யோபு பார்த்தீங்கன்னா 1:8 ஆண்டவர் பிசாசுகிட்ட சாட்சி கொடுக்குறாரு. ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. உறவுகள் மத்தியில் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தாரு, இப்போ பிசாசுகிட்ட ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. நீ யார் மேலே கண்டு வச்சிருக்கிற, அவன் யார் தெரியுமா, என்னுடைய தாசன், அவன் யோபு, அவன் உத்தமனானவன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இன்னைக்கு நம்ம இடத்துல அது காணப்படுகிறதா? நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? காலையில் பெய்கிற பனிக்கு ஒப்பா இருக்கிறதா? வெயில் வந்தோன்னே உருகி போகிறதா? நம்ம உத்தமம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய சன்மார்க்கமான காரியம் எப்படி இருக்கிறது? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளை குறித்து தேவன் சாட்சி விதமாய் சொல்ல முடியுமா? என் உத்தமியே, என் பரிசுத்த வாட்டியே, என்னுடைய புறாவே, என் இருதயத்தை கவர்ந்தவளே, எனக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொடுக்கிறவளே, பொறுத்து கொடுக்கிறவளே சொல்கிறாராம். சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஜீவன் காணப்படுகிறதா? நம்ம அநேகர் மத்தியில் உலகத்திலையும் சாட்சியாக இருக்கிறோமா, தேவனுக்கும் சாட்சியாக இருக்கிறோமா? நிறைய பேர் பாருங்கள், உலகத்திலையும் சாட்சியாக வாழ முடியாது, தேவனிடத்துலேயும் சாட்சியாக வாழ முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி செய்ய தேவன் வந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த யோபு குறித்து சாத்தாட்ட சாட்சி சொல்கிறீங்கப்பா, இந்த சாத்தா என்னையை குறித்து உங்கள்கிட்ட என்ன சாட்சி சொல்கிறான்? இப்போ கோபக்காரி, இவன் சண்டைக்காரி, இப்போ பொறாமக்காரி, பார்த்தீங்களாப்பா நீங்கள் இவன் நம்பினீங்க, இவன் என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சாட்சி கொடுக்குறாரா? இல்லை ஆண்டவர் அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்களா, பாரு என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை பாரு, பொறுமைசாலி, என் பிள்ளை பாரு அமைதியாக இருக்கா, என் பிள்ளை பாரு பரிசுத்த வட்டி, என் பிள்ளை பாரு முகதாட்சினை பார்க்க மாட்டான் அப்படின்னு சாட்சி கொடுக்குறாரா? அன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கலாம். அப்படி அமைய போய் தான் யோபனுடைய சிறையிருப்பு, அதாவது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவர் என்ன செஞ்சார்னா பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ நீங்கள் இழந்திருக்கலாம். சொத்து இழந்திருக்கலாம், பாசத்தை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், பந்தங்களை இழந்திருக்கலாம், சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், என்னென்னமோ இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புவோமா? ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறபடி என்னுடைய சாட்சியானது இருக்குதான். இந்த சாத்தானை பார்த்து நீங்கள் சொல்லணும், அடிக்கடி சாத்தா என்னை கொட்டுறான், அடிக்கடி உங்ககிட்ட வந்து என்னை குறை சொல்கிறான், நான் குறை சொல்லாத அளவுக்கு நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்ம இழந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு வல்லமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 20-23 முடிய நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த நாட்களில் சவுல் ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டார். அன்றைக்கி ராஜாவாக அவர் இருக்கிற அந்த நாட்களில் பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் வந்துட்டு சவுல் தேவனுடைய திட்டத்தை என்ன செஞ்சார்னா மீறிட்டார். அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்ப சூழ்நிலையில் வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ போய் தாவீதை என்ன செய், அபிஷேகம் பண்ணு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற யாருன்னா
கர்த்தர் தான், நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை குறித்து அந்த சாமுவேல்கிட்ட சொல்கிற ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவன் சொல்கிறாரு, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் சொல்கிறார், அவங்க என்ன சாட்சி சொல்கிறார்னா, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன் அப்படின்றாரு. இப்போ அவருடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பேசலாம் அவர் பார்த்துக்கிறாரு. அந்த இடத்துல தாவீதுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் தானே, எப்படிப்பட்ட நிலைமை? ஆடு மேய்க்கிறாரு. வேற சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாவீதுடைய நிலைமை என்னன்னா, ஒரு விசாரிப்பற்ற ஒரு நிலைமை. சின்ன பையன், எல்லாரோட சின்ன பையன், ஏழாவது பையன் அப்படிதானே, எல்லாருமே கடை குட்டியாரு. அப்படிங்கும்போது இந்த தாவீதுக்கு நாலேஜ் எல்லாம் கம்மி. அவன் ஒரு தாட்டியமான ஆள் கிடையாது. அவன் சின்ன பையன்தான். அதனால சின்ன பையன் தானே, இவனால என்ன பிரயோஜனம்? மற்றவங்க நல்லா வாட்டம் சட்டமாக ஹைட்டு வெயிட்டுமா இருக்கனால அவங்களாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர் அரசாங்க உத்தியோகத்தில் கிடையாது. இவர் கவர்மெண்ட்ல இருந்து சம்பளமும் கிடையாது, கவர்மெண்ட் சலுகை எதுவுமே கிடையாது. இவர் ஒரு காட்டுவாசி. இவருடைய வேலை இருந்தால் காட்டில் போய் ஆடை மாடை மேய்க்கிறது. அங்கே பாம்பு இருந்தாலும் பள்ளி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது கூட தான் கிடக்கணும். அப்படிதான். அங்கே அவருக்கு சரியான ஒரு போதிய வசதி இருக்காதனால சில விளைவினங்கள்லாம் அவருக்கு இருக்க தான் செஞ்சுருக்கும். ஆனாலும் அது மத்தியிலையும் தாய்ந்தாகப்புன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர் கிடந்தார். அவர் வேலையில் அவர் உண்மையாக இருந்தார். அவருடைய வேலையில் அவர் உண்மையாக இருந்தார். நல்ல வேலை பார்த்தா நல்லா செஞ்சார். அதெல்லாம் கர்த்தர் பார்த்தாங்க. அவர் கேட்க ஆள் கிடையாது, சாப்பிட்டேன்னு கேட்க ஆள் கிடையாது. ஏன்பா இவ்வளோ நாள் ஆகிட்டு காட்டில் இருந்து இருந்தோம்னா ஒரு டெய்லி வீட்டுக்கு வர முடியுமா? நானும் ஆடு வைக்கிறத தென்காசி, அந்த சுரண்டை, அப்புறம் அந்த எங்கள் ஊருக்காரங்க, என் வீட்டுக்காருக்கு அந்த குற்றாலம் பக்கம் தான். அந்த பக்கத்தில் நான் போய் பார்க்கும்போது பார்த்தா ஆடு மேய்க்கிறவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தா அவங்க ஒரு இடத்துல போய், ஒரு ஊரில் போய் அப்படி ஒரு டென்ட்டு போட்டு அதில் ஆடை மூடி வச்சு அந்த வயலில் ஆடெல்லாம் அந்த புழுக்கையெல்லாம் போடும். அப்படி தான் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு எப்படியோ வாரத்துக்கு ஒருக்கே அப்படி தான் வீட்டுக்கு வருவாங்க. டெய்லி வீட்டுக்கு வர மாதிரிலாம் கிடையாது. அப்படி தான். ஏன்னா அவங்க நடந்தே ஆடுகளை மேய்ச்சி போவாங்க. அப்படி தான் அவங்களுடைய உழைப்பு இருந்துச்சு. அதுதான் அந்த தாவீதுடைய வேலையாக இருந்துச்சு. அந்த இடத்துலையும் அவர் உண்மையாக இருந்தார். அப்போ ஆண்டவர் அவர் பார்க்குறாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு நான் கண்டேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறார், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அப்படிங்கும்போது இவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. சாட்சி கொடுக்குறாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படலை, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, இவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாகவே நம்மளை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவன் சொல்லுகிறார், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போது அதுக்கப்புறம் பார்த்தா தாவீது நிறைய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைய செய்கிறாரு. நான் அந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, நான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ரெண்டாவது தேவ சமூகத்தில் அவர் கிடைக்கிற காரியம், அவரை துதிக்கிற காரியம், அவரை பாடுற காரியம், அப்படிலாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்ம அவருடைய நெகட்டிவை பார்க்கட்டாலும் நம்ம அவருடைய பாசிட்டிவை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான பாசிட்டிவ் இருக்குதா, அதிகமான நெகட்டிவ் இருக்குதா? இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறார்? நிறைய பேருக்கு நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறது நமக்கே தெரியக்கூடிய அளவுக்கு தேவன் வைப்பான். தாவீதை குறித்து கொடுத்த சாட்சி தாவீதுக்கு தெரியாது. சாமுவேல்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், தாவீதுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் நம்மளை குறித்து அந்த மோசையை குறித்து அவங்ககிட்ட சொன்ன சாட்சி மோசைக்கு கண்டிப்பாக தெரியும். சரியா? யோபு குறித்து பிசாசுகிட்ட சொன்ன சாட்சி யோபுக்கு தெரியாது. அதே போல் தாவீதை குறித்து சாமுவேல்கிட்ட சொன்ன சாட்சி தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தாவீது சொன்னது தெல்லு பூச்சிக்கு இந்த வாழ்வா, காட்டில் ஆடுகள் பின்னே அலைஞ்ச எனக்கு இந்த வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவீது நினைப்பான். அதுவே தேவனுடைய சமூகத்தில் இந்த 3 மனிதர்களுக்குள்ளே இருந்ததுனால குணாதிசயங்கள், இந்த மனிதர்களுக்குள்ள இந்த ஹேபிட் எனக்கு வேணுப்பான்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை கொடுத்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்ம நிறைய இடத்துல தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பறைசாற்றுவோம். ஆனால் தேவன் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார்.